சண்டே வந்து குளத்தூர் போயிருந்தேன், கொஞ்சம் ஆக்சசரிஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து நான் 2 பார்ட்டாக போடுறேன். ஒன்று ஷாப்பில் போய் செக் பண்ணது, இன்னொன்று வந்து வெளியில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்கல்ல அந்த ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லி 2 பார்ட்டாக போடுறேன் நான் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த க்ரீன் அக்வா அங்கே தான் போவேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டட் டேங்க்குரிய ஃபிஷ்ஷஸ், ஆக்சசரிஸ், அப்புறம் பிளான்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும். லாஸ்ட் டைம் இங்கே தான் போயிருந்தேன், ஒரு டைகர் பார் வேர்ல்ட் டேலில் ஒன்று வாங்கியிருந்தேன். சரி இந்த டைம் ஏதாவது புதுசாக இருக்கான்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போய் செக் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் டைமோட இந்த டைம் கொஞ்சம் டேங்க்ஸ்லாம் மாற்றி மாற்றி வச்சுருந்தாங்க. பெருசாக எந்த ஃபிஷ்ஷஸ் இல்லை, லாஸ்ட் டைம் இருந்த ஃபிஷ்ஷஸ் தான் இருந்துச்சு. பட் என் கண்ணில் வந்து ஒரு ஃபிஷ் மட்டும் பட்டுச்சு, ஒன்றும் இல்லைங்க, ஒரு கப்பி தான், பிளாட்டினம் கொயின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட ஆல்ரெடி அதில் பிக்கியர் இருக்குது, பட் இது வந்து பிக்கியர் கிடையாது. பட் அந்த பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. மற்றபடி பெரிய லெவலில் ஃபிஷ்ஷஸ் எதுவுமே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக எந்த ஃபிஷ்ஷஸும் இல்லை. ஆக்சுவலி எதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான், ப்ரைஸும் கம்மியாக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினச்சி தான் வாங்கணும்னு நினச்சி தான் குளத்தூரே வந்தேன். பட் அப்படி இந்த ஷாப்பில் இப்போது எந்த டிஃப்ரெண்ட்டாக எந்த ஃபிஷ்ஷஸும் இல்லை. பட் மற்றபடி பிளான்டட் டேங்கில் உள்ள எல்லா ஃபிஷ்ஷஸும் இருந்துச்சு. இந்த கப்பி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அந்த பேட்டர்ன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பேர் வந்து 100 சொன்னாங்க, பட் ஃபீமேல்ஸ் கிடையாது, மேல் மட்டும்தான். ஆல்ரெடி என்கிட்ட பிக்கியரில் வந்து ஃபீமேல் இருக்குது. ஸோ நான் அதனால் எனக்கு வந்து இந்த லைன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அதில் ஒரு பேர் வாங்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். சரி அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தேன், வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஃபிஷ் இருக்குமான்னு பார்த்தேன். பெருசாக எதுவுமே இல்லை. ஷ்ரிம்ப் வச்சுருந்தாங்க நிறையா, பட் நான் வாங்கலை. 80 ருபீஸ் அந்த மாதிரி. இது ஏஞ்சல் நிறையா வச்சுருந்தாங்க. அதில் ஒரு ஏஞ்சல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு, இந்த பிளாக் ஏஞ்சல் தான். பேர் வந்து 800 சொன்னாங்க. அந்த டெயில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ லார்ஜாக செமையாக இருந்தது. பட் இந்த டைம் எதுவும் வாங்கலை, ஆல்ரெடி நிறைய ஃபிஷ் வாங்கிட்டதுனால எதுவும் வாங்கலை. சரின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு சுற்றிட்டு இருந்தேன், நம்மளுக்கு ஏதாவது பட்ஜெட்டில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் யூஷுவல் பிளான்டட் டேங்கில் வச்சுருந்தது தான் வச்சுருக்குறாங்க. நான் பெருசாக எதுவும் வாங்கலை. ஆனால் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா கப்பீஸ் வந்து ஃபீமேல்லாம் செம்ம பெருசாக வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு பேர் வந்து 200 அந்த மாதிரி இருக்கும். பட் நான் வாங்கினதுல வந்து ஃபீமேல் இல்லை, வெறும் மேல் மட்டும்தான். அந்த லைன் வந்து நல்லா இருந்துச்சு. ஏஞ்சலில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் இருந்துச்சு, இன்னொன்று ஒயிட் கலர் இருந்தது. ரெண்டுமே அந்த டெயில் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்க ப்ரீடிங் சைஸ் மாதிரி தான் இருந்தது, நல்ல பெரிய சைஸாக இருந்துச்சு. அந்த பிளாக் கலர் வந்து பேர் வந்து 800ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, ஒருத்தர் வாங்கிட்டு போனார். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய பிளான்டட் டேங்க் டிஸ்பிளே வச்சுருப்பாங்க, அது எப்போவுமே இருக்கும் அவங்க இதில். இந்த இது தான் பார்க்க ரொம்ப செமையாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நான் ஒரே பேர் வந்து அந்த கப்பி மட்டும் வாங்கிட்டேன். 100 ருபீஸ் சொன்னாங்க. அதோட லைன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுங்க, கலர்ஃபுல்லாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு எப்பவும் போல் இந்தியன் ஓஷன் வாங்கிட்டேன். குளத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து அந்தளவுக்கு ஃபிஷ்ஷஸ் எந்த கடையிலுமே இல்லைங்க, டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷஸ் இல்லை, எல்லாமே ரிப்பீட்டடாக இருக்கிற ஃபிஷ்ஷஸ் தான் வந்துச்சு. இந்தியன் ஓஷனில் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் எப்போவுமே நிறைய ஃபிஷ்ஷஸ் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. இந்த தடவை பார்க்கும்போது அப்படி இல்லைங்க, ரெகுலராக இருக்கிற ஃபிஷ்ஷஸ் தான் இருந்துச்சு. பெருசாக டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு பேர் சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன் நான். சரி அதே ரோட்டில் லாஸ்ட் டைம் போகும்போதெல்லாம் நிறைய ஷாப்ஸ் வந்து வெளியே பார்த்துட்டு வந்துட்டேன். சரி இந்த டைம் வந்து உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு மெரைன் ஷாப்புக்குள்ளே போயிருந்தேன். ஆக்சுவலாக மெரைன் டேங்க் போகணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. முன்னாடி ஆக்சசரிஸ்லாம் நிறைய வாங்கி வச்சுருந்தேன், அங்கங்கே சீப்பாக கிடைக்கிற ஆக்சசரிஸ்லாம் வாங்கி மெரைன் டேங்க் போகணுன்னு பெரிய பிளான் போட்டு வச்சுருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக போட முடியல, எல்லா ஆக்சசரிஸுமே அப்படியே நான் சேல் பண்ணிட்டேன். சரி உள்ளே போய் பார்த்தேன், ப்ரைஸ் எதுவுமே நம்ம கேட்கல, ஏன்னா வாங்குறதா இருந்தால் கேட்கலாம், நம்ம டேங்க் பண்ணுறதா இருந்தால் கேட்கலாம், அதனால் கேட்கல. பட் டிஃப்ரெண்ட்டாக 2-3 ஃபிஷ் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அந்த பிளாக் கலர் ஃபிஷ் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மோல் மாதிரி ஒரு ஜெல்லி ஃபிஷ் மாதிரி ஒன்று ஒயிட் கலரில் டிஃப்ரெண்ட்டாக நான் வேறு எங்கேயும் பார்க்கல, இங்கே இந்த கடையில் வச்சுருந்தாங்க. இந்த ஃபிஷ் தான் அது பார்த்தீங்கன்னா ஜெல்லி மாதிரி இருந்துச்சு, பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி ஃபிஷ் பார்த்ததில்ல. ப்ரைஸ் கேட்கல நான் எதுக்குமே. அதுமாதிரி இங்கே ஒரு பெரிய மெரைன் டேங்க் ஒன்று வேறு செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ மெரைன் டேங்க் பொறுத்த வரைக்கும் பேசிக்காக வந்து ஒரு 1.5 அடி அந்த மாதிரி ஒரு டியூப் டேங்கில் வந்து நீங்கள் பேசிக்காக செட் பண்ணி பேசிக்கான ஃபிஷ்ஷஸ் போடலாம். நீங்கள் பெரிய டேங்க் சூஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் மெரைன் டேங்க் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆகும். சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற அக்வாரியம்லாம் போய் பார்த்தேன். எனக்கு வந்து இந்த தடவைலாம் நான் ரெகுலராக போகிற கடையிலலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த தடவைலாம் பெருசாக எந்த ஃபிஷ்ஷஸுமே டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தெரியல. யூஷுவல் இருக்கிற ரெகுலராக நம்ம லோக்கலில் கிடைக்கிற ஃபிஷ்ஷஸ் தான் வச்சுருந்தாங்க. மேபி இது சீசன் இல்லையா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. அதுக்கப்புறம் இந்த ஒரு பெட் ஷாப் போயிருந்தேன், இது ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போயிருந்தேன். இங்கே மோனோசைபே வச்சுருந்தாங்க, பேர் வந்து 400, நல்லா ஆக்டிவாக இருந்தது.
இங்கே வந்து ஒரு சில ரெகுலர் ஃபிஷ்ஷஸ் தான், பட் வந்து டேங்க் எல்லாமே செம்ம நீட்டாக வச்சுருந்தாங்க. டைகர் பேரட்டு பெரிய சைஸ் வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் சொன்னாங்க, ஆக்சுவலாக அது மரம் அடுத்தது இந்த ஃப்ளவர் அண்ட் ஷாப். இது வந்து எப்போவுமே இந்த ஷாப் வந்து யார் போனாலுமே வீடியோ எடுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய டிஸ்பிளேயில் கொய்கார்ப்பை வந்து இந்த வேல்டெயில் கொய்கார்ப்பு செமையாக டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. யார் போனாலுமே வீடியோ எடுப்பாங்க. நானுமே லாஸ்ட் டைம் போயிட்டு ஜஸ்ட் வீடியோ மட்டும் தான் எடுத்தேன். சரி இந்த டைம் உங்களுக்கு ப்ரைஸ் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கில் போனேன். ஆக்சுவலாக இது ஒரு ஃப்ளவர் ஆன் ஷாப்புங்க. மோஸ்ட்லி வந்து நிறைய ஃப்ளவர் ஆன்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அது போக இந்த ஒயிட் கொய் வந்து மெயினாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கேட்கும்போது சின்னது ப்ரைஸ் கேட்டேன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சின்ன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 தான் சொன்னாங்க. 1200 தான் சொன்னாங்க. நீங்கள் அப்புறம் பார்கெயின் பண்ணி ஒரு 100 கூட கம்மி பண்ணிக்கலாம். சின்ன சைஸ் வந்து 1200. நான் கேட்டேன் அந்த பெரிய சைஸு அந்த மாதிரியே விங்ஸ்லாம் வருமானு கேட்டேன். ஆமாம் அதோட லைன் தான் இதுவும் அந்த மாதிரி தான் வரும்னு சொன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த டைம் என்னால் வாங்க முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போனோன்னா அதை நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா டேங்க் செட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து வாங்கணும். ஆனால் செமையாக இருந்தது. ஆனால் ப்ரைஸ் எனக்கு வந்து ரீசனபிளாக தான் தெரிஞ்சுது, ரொம்ப அதிகமாக தெரில 1200ங்கிறப்போ. அதுக்கப்புறம் இந்த ருத்ராங்கிறது லாஸ்ட் டைம் போனாங்க தான் லெமன் ஆஸ்கர்லாம் ப்ரைஸ் போய் கேட்டுட்டு வந்தேன். சரி இதுக்குள்ளேயே அது எதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குமான்னு பார்த்தேன். பெருசாக டிஃப்ரெண்ட்டாக எனக்கு ஒன்றும் தெரியல. ஆஸ் யூஷுவல் இருக்கிறது தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் அரவணாக வச்சுருந்தாங்க. அப்புறம் பீட்டாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எம் அக்வாரியம் தாங்க. இங்கே எப்போவுமே வந்து பீட்டாஸ் மட்டும்தான், ஃபுல் அண்ட் ஃபுல் பீட்டாஸ் 80 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் பிக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாப்புல தான் இருக்கும். எல்லாமே பாட்டில்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். 80 ருபீஸ்லேருந்து அதுக்கு வெரைட்டிஸ்க்கு தகுந்தாப்புல ப்ரைஸஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி குட்டி பசங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் பக்கத்தில் இருக்குது. இவங்க ஆக்சுவலாக ரோட் சைடில் ஷாப் போடுவாங்க. அது அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் அவங்க என்னென்ன பீட்டாஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. டேங்க்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் இருக்கும்ல, அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தான் டேங்க்ஸுக்கு நிறைய ஷாப் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குளத்தூரில் ஃபிஷ் மட்டும் இல்லை, பேர்ட்ஸுக்குமே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. பட் பேர்ட்ஸு எல்லாம் வந்து இங்கே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு நீங்கள் பல்லாவரம் இல்லைனா ப்ராட்வே போகலாம். ஓரளவுக்கு கம்மியான ரேட் இருக்கும். இங்கே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இந்த ஷாப்புக்கு லாஸ்ட் டைமே போயிருந்தேன். இங்கே வந்து ஒரு ப்ரௌன் கலரில் கினிபிக் ஒன்று பார்த்தேன். லாஸ்ட் டைமே இருந்துச்சு, அது பிடிச்சிருந்துச்சு. சரி சொல்லிட்டு இந்த டைம் இருக்கான்னு கேட்டேன். அதே அது வச்சுருந்தாங்க. 1000 ருபீஸ் தான் சொன்னாங்க. பட் இந்த டைம் வாங்கலை. ஊருக்கு போகும்போது ஊருக்கு வாங்கிட்டு போனோம். ஊரில் கேட்டிருந்தாங்க. பட் அந்த இதுலேயே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அது ஒன்று தான். எனக்கு கினிபிக்கில் வந்து நீங்கள் வந்து பெரிய சைஸு ஒயிட் கலரு அந்த பர் வச்சது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த இது தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் ப்ரௌன் கலர் கினிபிக்கு நான் இப்போ தான் பார்க்குறேன். ப்ரைஸும் வந்து எனக்கு வந்து கம்மியாக தான் ஃபீல் ஆச்சு. ஸோ நம்ம வந்து ஃபிஷ்ஷு, லைவ் ஃபிஷ்ஷஸ்ஸு, பெட்ஸு இதுவும் இல்லாமல் ஆக்சசரிஸ்க்குன்னு நான் ஒரு ஷாப் போயிருந்தேன். அந்த அங்கே வந்து ஆக்சசரிஸ் ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உதயம் அக்வாட்டிக்ஸ் அப்படிங்கிறது, இதுவும் இந்த க்ரீன் அக்வாக்கு ஆப்போசிட்டில் தான் இருந்தது. ஆக்சுவலாக நான் இந்தியன் ஓஷனில் கொஞ்சம் ஆக்சசரிஸ் வாங்கினேன். அங்கேருந்து இங்கே ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது 10 ரூபா 15 ரூபா ப்ரைஸஸ் எல்லா இதுலேயுமே ப்ரைஸ் கம்மியாக இருந்தது. இந்த சைஃபன் பார்த்தீங்கன்னா மற்ற கடையில் 90 ருபீஸ்க்கு 90 ருபீஸ் 100 ருபீஸ் கொடுக்குறாங்க. இவங்க 80 ருபீஸ் கொடுக்குறாங்க. வேறு ஷாப்பில் கம்மியாக கூட இருக்கலாம். பட் எனக்கு நான் மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் கம்மியாக ஃபீல் ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு நிறைய ஆக்சசரிஸ் வச்சுருந்தாங்க. நான் வந்து ஒரு 2-வே மோட்டர் கேட்டிருந்தேன். ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டேன். 160 ருபீஸ்க்கு ஒரு 2-வே மோட்டர் ஒன்று காமிச்சாங்க. சரின்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கியிருந்தேன். சைலண்ட் மோட்டராக தான் இருந்தது, ரொம்ப சவுண்டு வரல. அப்புறம் டியூப் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். டியூப்பு நான் மற்ற கடையிலையும் டியூப் வாங்கியிருந்தேன். அங்கே வந்து அங்கோட இங்கே 5 ருபீஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த ஷாப் வந்து ஆக்சசரிஸ் வாங்குறது கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் தோணுச்சு. ஸோ நீங்கள் ஆக்சசரிஸ் வாங்கினா இங்கே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து அந்த வெளியில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, அதை உங்களுக்கு அடுத்த பார்ட்டில் போடுறேன். ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.